எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறது எப்படி ரவுட் லெவல்ல ரேட் கார்டு கிரியேட் பண்றது. இங்க நாம கிளிக் பண்ணலாம மெயின் மெனு டேபா. இந்த மெயின் மெனு கீழ நமக்கு மேனேஜ் ஆப்ஷன் பார்த்துடலாம. மேனேஜ் குள்ள ரவுட்ஸ் ஆப்ஷன் தெரியும். அத கிளிக் பண்ண இந்த ரூட்ஸ கிளிக் பண்ணலாம. இப்ப ரவுட்ஸ் பேஜ் ஓபன் ஆகும். இங்க நாம எல்லா ஆக்டிவ் ரவுட்ஸையும் பார்க்கலாம. எந்த ரவுட்ல நாம ரேட் கார்டு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ரவுட்டை மாடிஃபை பண்ணலாம. ரவுட்டை மாடிஃபை பண்ண ரைட் சைடுல ஒரு மாடிஃபை ஆப்ஷன் இருக்கும். இதுல மாடிஃபை கிளிக் பண்ணலாம. இப்ப ரவுட் ஓபன் ஆயிடும். இந்த ரவுட்ல ரேட் கார்டு ஆப்ஷன் காணும். அந்த ரேட் கார்டா கிளிக் பண்ணலாம. இப்ப ரேட் கார்டு பேஜ் ஓபன் ஆயிருச்சு. இங்க நாம இன் நியூஸ் ரேட் கார்ட்ஸும் ஃபியூச்சர் ரேட் கார்ட்ஸும் கிரியேட் பண்ணலாம. இன் நியூஸ்னா சர்வீஸோட ஸ்கெட்யூல் டேட் ஆல்ரெடி செட் ஆயிருக்கும். அதனால அதுக்கு நாம ரேட் கார்டு கிரியேட் பண்ணலாம. ஃபியூச்சர்னா ஸ்கெட்யூல் இன்னும் கிரியேட் ஆகல. ஆனா ஃபியூச்சர் டேட்டுக்கு கூட ரேட் கார்டு கிரியேட் பண்ணலாம. இப்ப நாம இன் நியூஸ் செலக்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறமா நாம கிளிக் பண்ணலாம அப்டேட் எக்ஸிஸ்டிங் ஃபேர் டைப் ஏ. இப்ப ரேட் கார்டு பேஜ் ஓபன். இங்க நாம ரேட் கார்டு நேம், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் எல்லாம பார்க்கலாம. இங்க ரேட் கார்டு நேம் டைப் பண்ணலாம. எக்ஸாம்பிள் டெஸ்ட் 12. இப்ப இந்த ரேட் கார்டு பெர்மனண்டாவா இல்ல கஸ்டம் டேஸ்கா என்று டிசைட் பண்ணணும். பெர்மனண்டா கிரியேட் பண்ணணும்னா நாம பெர்மனண்டா கிளிக் பண்ணலாம. அடுத்தது செலக்ட் கேலண்டரை கிளிக் பண்ணி அப்புறமா இந்த ரேட் கார்டு ஸ்டார்ட் ஆகணும் டேட்டா சூஸ் பண்ணலாம. ஏப்ரல் 1 முதல இந்த ரேட் கார்டு ஃபியூச்சர் புக்கிங்ஸ் எல்லாம பெர்மனண்டா அப்ளை ஆகும். பெர்மனன்ட் வேண்டாமென்றா பெர்மனன்ட் செலக்ட் பண்ணாம இருக்கலாம. அதுக்கு பதிலா நாம ஸ்டார்ட் டேட் மட்டும் செலக்ட் பண்ணி அடுத்தது என் டேட்டையும் செலக்ட் பண்ணலாம. அப்படின்னா ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 5 வரை நாம இந்த ரேட் கார்டை 5 டேஸுக்கு கிரியேட் பண்ண போறோம். வீக்லி ஸ்கெட்யூல் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு. இங்க நாம ஃபேர் டைமிங் ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம. இந்த ரேட் கார்டுல நாம ஃபேரை இன்க்ரீஸ் பண்ணலாமே அல்லது டிக்ரீஸ் பண்ணலாம. அதே மாதிரி டைமிங்லயும் ரவுட் டைமிங்கை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணலாம. இப்ப எப்படி ஃபேரா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்றதுன்னு பார்க்கலாம. கிளிக் பண்ணலாம ஃபேர் மேல. இந்த ரவுட்டுக்கு இன்கிரிமெண்ட், டெக்ரிமெண்ட் 2 ஆப்ஷன்ஸும் ஆல்ரெடி இருக்கும். டே 1, டே 2க்கான ரவுட் லெவல் ஃபேர் கான்ஃபிகுரேஷன் எப்படி செட் பண்ணியிருக்கோ அதெல்லாம இங்க காட்டும. ஃபேரா இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்கிரிமெண்ட் செலக்ட் பண்ணலாம. மெயின் ஒரிஜின் இருந்து மெயின் டெஸ்டினேஷன் வரைக்கும் எல்லா மல்டி ஸ்டேஜ் ஃபேர்ஸ்க்கும் சேம் இன்க்ரீஸ் அப்ளை பண்ண போறோம்னா இங்க எதையும் செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் மல்டி ஸ்டேஜ் ஃபேரா மட்டும் சேஞ்ச் செய்யணும்னா அல்லது பர்டிகுலர் மல்டி ஸ்டேஜுக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஜாய் டீக்ரீஸ் வேண்டும்னா செலக்ட் பண்ணலாம. இங்க நாம டிராப் டவுன்ல இருந்து ஆரிஜின் ஐடியும் அதே மாதிரி டெஸ்டினேஷன் ஐடியும் சூஸ் பண்ணலாம. முழு ரவுட் லெவல் ரேட் கார்டியை சேஞ்ச் பண்ண போறோம்னா இங்க எதையும் செலக்ட் பண்ண தேவையில்லை. அடுத்து ஃபேர் செலக்ட் பண்ணி இங்க சீட் டைப்ஸ் எஸ்எல்பி, எஸ்யூவி, டிஎல்பி, டப் எல்லாம தெரியும். இதே ஆப்ஷன்ஸ் இங்கவும் அவைலபிள். நாம எல்லா சி டைப் ஃபேர் செய்ய மாற்றப்ப போறோம அல்லது ஒரு பர்டிகுலர் சீட்டா மட்டுமா. ஒரு பர்டிகுலர் சீட் டைப் மட்டும் மாத்தணும்னா நாம இப்படி ஸ்பெசிஃபிக் சீட் டைப்பா செலக்ட் பண்ணலாம. எல்லா சீட் டைப்ஸுக்கும் ஃபேர் சேஞ்ச் பண்ணணும்னா ஆல் செலக்ட் பண்ணலாம. அப்ப எல்லாமே செலக்ட் ஆகிடும். அடுத்தது நாம ஃபேரா இன்க்ரீஸ் பண்ண போறோம. சோ இங்க இன்கிரிமெண்ட் அமௌண்ட் என்டர் பண்ணலாம. உதாரணத்துக்கு 1000 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நாம அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணலாம். அப்ப இங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபேர் 10,000ன்னு காட்டுவேன். இப்ப நாம 10,000 என்டர் பண்ணி அப்ளை கிளிக் பண்ணலாம. அதுக்கப்புறமா நாம ஒரு 10,000 இருந்து 7,000க்கு சேஞ்ச் ஆனதை பார்க்கலாம. அடுத்தது ரிஃப்ரெஷ் பண்ணி அப்ளை ஆல் செக் பாக்ஸஸ் எனேபிள் பண்ணி அப்ளை கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா அப்டேட் எக்ஸிஸ்டிங் ஃபேர் இன் டைமை கிளிக் பண்ணலாம. அப்ப கிளிக் பண்ணிட்டா இப்ப நாம டெஸ்ட் 12 ஃபர்ஸ்ட் இருந்து 5th வரைக்கும் ரேட் கார்டு கிரியேட் ஆயிருச்சுன்னு பார்த்துடலாம. இந்த ரேட் கார்டுல நாம டைமிங் சேஞ்ச் பண்ணணும்னா, மல்டி ஸ்டேஜ் ஆட் பண்ணணும்னா, மல்டி ஸ்டேஜ் ரிமூவ் பண்ணணும்னா, போர்டிங் டிராப்பிங் பாயிண்ட்ஸ் ஆட் ரிமூவ் பண்ணணும்னா எளிதாவே பண்ணலாம. எதையாவது சேஞ்ச் பண்ணணும்னா நாம எடிட் பட்டனை கிளிக் பண்ணணும். இங்க ரேட் கார்டு ஆல்ரெடி கிரியேட் ஆகி டேட், நேம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம காட்டு நீங்க பார்க்கலாம. இங்க காட்டுற ஃபேர் நாம ரேட் கார்டுல கன்ஃபிகர் பண்ணினது தானே. உதாரணத்திற்கு ஹைதராபாத் டைமிங் 8 மணிக்கே, பெங்களூர் டைமிங் 5 மணிக்கே செட் பண்ணியிருக்கோம். இந்த டைமிங்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நாம டைமை செலக்ட் பண்ணலாம. ஒரு பர்டிகுலர் சிட்டிக்கு தானே டைமிங் சேஞ்ச் வேணும்னா நாம டிராப் டவுன்ல இருந்து அந்த சிட்டி நேமா செலக்ட் பண்ணலாம. முழு ரேட் கார்டுக்கு டைமிங் சேஞ்ச் பண்ணணும்னா எந்த சிட்டியும் செலக்ட் பண்ண வேண்டாம். இப்ப நாம டைமிங்க
1 மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். 1 மணி நேரமா டைம் இன்கிரிமெண்ட் பண்ணப்ப போறோம். அதுக்காக நாம இங்க 1 ஹவர் செலக்ட் பண்ணலாம். பை டிஃபால்ட் எல்லா ஆப்ஷன்ஸும் செலக்ட் ஆகியிருக்கும். அதாவது டிபார்ச்சர், அரைவல், போர்டிங், டிராப்பிங் டைமிங்ஸ் எல்லாமே 1 மணி நேரம் கூடும. எல்லாத்தையும் அப்டேட் பண்ண வேண்டாம்னா நாம வேணாம்னு நினைக்கிற ஆப்ஷன்ஸை அன்செக் பண்ணலாம. உதாரணத்துக்கு டிபார்ச்சர் டைம் மட்டும் அல்லது போர்டிங் பாயிண்ட் டைம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நாம அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணலாம். டிபார்ச்சர் டைம் மட்டும் இன்க்ரிமெண்ட் வேண்டும்னா டிபார்ச்சர் மட்டும் செலக்ட் பண்ணலாம். டிபார்ச்சர், அரைவல் மட்டும் இன்க்ரீஸ் வேண்டும்னா அந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணலாம். போர்டிங், டிராப்பிங், டிபார்ச்சர், அரைவல் எல்லாத்துக்கும் டைமிங் இன்க்ரீஸ் வேண்டும்னா ஆல் செலக்ட் பண்ணலாம். இங்க நாம இப்ப அட் 20ன்னு ஷோ ஆகிறதா பார்க்கிறோம். நாம 1 ஹவர் செலக்ட் பண்ணிருக்கோம். இப்ப அப்ளைய கிளிக் பண்ணலாம். இப்ப டைம் 8 இருந்து 9 ஆக சேஞ்ச் ஆயிருக்கு. பெங்களூர் டைமிங் 5 இருந்து 6 ஆகிடுச்சு. ஸ்க்ரோல் டவுன் பண்ணலாம். ரிஃப்ரெஷ கிளிக் பண்ணலாம். இந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணி அப்ளை ஆல் அப்டேட்ஸ் பண்ணலாம். இப்ப கிளிக் பண்ணணும். ரேட் கார்டு டைமிங்கும் சக்சஸ்ஃபுல்லி சேஞ்ச் ஆகிடுச்சு. செக் பண்ணணும்னா நாம மீண்டும் எடிட் பண்ணலாம். இங்க டைமிங் சேஞ்ச் ஆனதையும் ரேட் சேஞ்ச் ஆனதையும் பார்க்கலாம். இதே ப்ராசஸ் எந்த ரவுட்டுக்கும் அப்ளை ஆகும். நாம ரேட் கார்டை பெர்மனன்ட் பேசிஸ்லயும் அல்லது 2 டேஸ், 4 டேஸ், 1 வீக் மாதிரி கஸ்டம் டேட்ஸ்க்கும் இதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலாம. நாம ஒரே சர்வீஸ்குள்ள பல ரேட் கார்ட்ஸும வேறு சர்வீசஸ்லயும் கிரியேட் பண்ணலாம.